அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். தினம் தினம் விசேஷங்கள் வரும்போது அதற்கு தகுந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. அந்த விதத்தில் நாளைய தினம் அதாகப்பட்டது 6/9/2025 அன்று அனந்த பத்மநாப சதுர்தசி. ஒவ்வொரு வருடமும் நம்ம சேனலில் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்குறோம். அது என்ன அனந்த பத்மநாப சதுர்தசி அப்படின்னா, சில விரதங்கள் இருக்கும். பூஜைகள் என்பது வேறு, விரதங்கள் என்பது வேறு. பூஜைகள் என்பது தினம்தோறும் நாம் செய்வது, சில விசேஷ நாட்களில் நாம் செய்வது. விரதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு. இதில் பார்த்திங்கன்னா காமிய விரதம் அப்படின்னு சில விரதங்கள் இருக்கும். அந்த விரதம் என்பது வேறு. இப்போது இந்த அனந்த பத்மநாப சதுர்தசி அப்படின்றது காமிய விரதம் அப்படின்னு பேர். அது என்ன காமிய விரதம் அப்படின்னா, நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த மாதிரி விரதங்கள் பயன்படும். அதற்கு காமிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டம் எதன் மூலமாக போகும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த விரதத்தை செய்யலாம். வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் என்பது இதற்கு கிடையாது. அதனால் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை செய்யலாம். சில வீடுகளில் இந்த விரதம் என்பது அவர்களுடைய முன்னோர்கள் செய்து வழி வழியாக வந்திருக்கும், அவர்கள் செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் இதை செய்யலாமா? செய்யலாம், தாராளமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு அனந்த பத்மநாப சதுர்தசி அப்படின்னு பேர். அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும், எனக்கும் உட்பட நம்ம எல்லாருக்குமே நினைவில் வருவது கேரளத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி. அவருடைய அந்த வைபவம், அந்த தங்கம், அந்த அறைகள், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த அனந்த பத்மநாப சதுர்தசி தான் இந்த ஒரு சதுர்தசி. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 14 வருடங்கள் தொடர்ந்து நாம் இந்த பூஜையை செய்ய வேண்டியதாக இருக்கும். 14 என்ற எண்ணிக்கை இந்த பூஜைக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு சிகப்பு நூல் எடுத்துக்கொண்டு அதில் 14 முடிச்சுகளை போட்டு சிகப்பு கயிறு தயார் பண்ணிக்கணும். நோன்பு கயிறுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம் ஒரு கலசத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும். கலசத்தில் தண்ணீர் விட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வச்சு, அதில் மாயிலை வச்சு, ஒரு தேங்காய் வச்சு, அதற்கு மேலே தர்பையை ஆதிசேஷன் படை எடுத்து இருந்தால் எப்படி இருக்குமோ, அதாவது அனந்த பத்மநாப சுவாமி படுத்து கொண்டிருப்பார் பாம்பு படுக்கையின் மேலே. அதற்கு மேலே 5 தலை பாம்பு இருக்கும் இல்லையா, தன்னுடைய தலையை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி தர்பையை நாம் பாம்பு மாதிரி செய்து அந்த கலசத்திற்கு மேலே வச்சு, கோதுமையால் செய்யப்பட்ட நைவேத்தியங்கள், பூரி, கோதுமை ரவையில் பாயாசம், அல்லது கேசரி, அல்லது அதில் ரவா லட்டு, இப்படி எதுவாக இருந்தாலும் கோதுமையில் செய்யணும். 14 என்ற எண்ணிக்கையில் செய்யணும். பழங்களில் நாம் சிகப்பு பழங்கள், எல்லா விதமான பழங்களும் வைக்கலாம். 14 என்ற எண்ணிக்கை இதற்கு முக்கியமானது. இப்படி நாம் எல்லாத்தையும் தயார் பண்ணி மதிய நேரத்தில் இந்த பூஜையை, நாளைய தினம் மதிய நேரத்தில் ஒரு 12 மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்ய வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு பழக்கம் இல்லை, கலசம் வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், பெருமாளினுடைய படம் இருந்தால் படம் வச்சு நீங்கள் எளிமையான விதத்தில் செய்யலாம். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முறைப்படி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அனந்த பத்மநாப சுவாமி படத்தை வச்சுக்கோங்க, கலசத்தை வையுங்க, ஒரு மணை வச்சு, அஷ்டதல பத்மம் வரைந்து, அதற்கு மேலே சிகப்பு துணி போட்டு, அதற்கு மேலே படம் வச்சு, கலசம் வச்சு, விநாயகர் வச்சு, அப்போ நாம் என்ன பண்ணணும், சங்கல்பம் பண்ணி, அதற்கு பிறகு விநாயகருக்கு பூஜை பண்ணி, அனந்த பத்மநாப சுவாமிக்கு சோடச உபச்சார பூஜை பண்ணி, இந்த பூஜையில் யமுனா பூஜை அப்படின்றது வரும். ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு அதில் யமுனையை ஆவாகனம் செய்து யமுனா பூஜை பண்ணி, அதற்கு பிறகு தோர கிரந்தி பூஜை அப்படின்னு இருக்கும், அதை பண்ணிவிட்டு கதை இருக்கும், அதையும் படிச்சுட்டு நைவேத்தியம் எல்லாம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு, ஒருவருக்கு வாயனமாக 14 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், பூ,
அடுத்து வந்து பிரசாதங்கள் எல்லாத்தையும் வச்சு கொடுக்கணும். இப்படி நாம் செய்து இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டால் அந்த அனந்த பத்மநாப சுவாமி நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி வாழ்க்கையில் எல்லா விதமான சௌக்கியம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும், அனந்த அப்படின்னா முடிவில்லாத அப்படின்னு அர்த்தம். அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு அனந்தமாக தருவார். இப்படியாக ஒவ்வொரு வருடமும் நாம் கடைபிடித்தால் அந்த சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தின் பேரில் வீட்டில் இல்லை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் எல்லா விதமான சௌக்கியமும் நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆடை, ஆபரணங்கள், நகைகள் இதற்கும் குறைவு இருக்காது. இது வந்து விரிவான விதத்தில் நாம் செய்வது. இப்படியெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, சுருக்கமாக நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால், பெருமாளினுடைய படமோ விக்கிரகமோ இருந்தால் வீட்டில் வந்து வச்சுட்டு அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு சிகப்பு மலர்களால் அனந்த பத்மநாப சுவாமி அஷ்டோத்திரம் அப்படின்னு கூகுளில் போட்டாலும் வரும், யூடியூப்பில் போட்டாலும் வரும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து 108 முறை சிகப்பு மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நோன்பு கயிறை கட்டிக்கலாம். பழக்கம் இல்லாதவர்கள் கட்டிக்கலாமா அப்படின்னா, அந்த மாதிரி மனசில் சந்தேகம் இருந்தால் பூஜையை மட்டும் நீங்கள் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம். இதன் மூலமாக கூட நிச்சயமாக விதிப்பிரகாரம் பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இப்படி கிடைக்கும். பெருமாள் படம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட எந்த பெருமாளாக இருந்தாலும் அந்த பெருமாள் படம் வச்சு சிகப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணி கோதுமை இல்லை வந்து ஏதாவது நைவேத்தியம் செய்து பெருமாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து பெருமாள் கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பெருமாள் நிச்சயமாக இதை வந்து நிறைவேற்றி தருவார். இது வந்து சுலபமான பூஜை. அஷ்டோத்திரம் செஞ்சுட்டு தூப தீபஹாரதி நைவேத்தியம் எல்லாத்தையும் காட்டிட்டு மனசார வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்கள் எது இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க. கடன்கள் அடையணும், நகைக்கடன் அடையணும், இந்த மாதிரி உடல்நிலை வந்து சரியாகணும், பசங்க நல்லா படிக்கணும், பேச்சு கேட்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இப்படி உங்களுடைய அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை சுவாமி இடத்தில் சமர்ப்பணம் செய்து நீங்கள் வேண்டிக்கோங்க. தொடர்ந்து 14 வருடங்கள் இந்த பூஜையை வந்து செய்து வரும்போது மென்மேலும் நிச்சயமாக பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நாளைய தினத்தில் இந்த பூஜையை வந்து விரிவாக அல்லது சுருக்கமாக சின்னதாக அழகாக செய்யுங்க. சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. நாளைய தினம் இது சனிக்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள். அனந்த பத்மநாப சுவாமி விரதம். இந்த விரதம் பற்றிய விஷயங்களை கேட்பது, இந்த விரதத்தை செய்வது, இந்த பூஜையை செய்வது எல்லாமே சுவாமியின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மனசில் கூட எண்ணம் தோணும். வீடியோவையும் பார்க்க முடியும். இது வீடியோக்காக நான் சொல்லலை. நாம் வந்து மனசில் எண்ணங்கள் தோன்றும் இல்லையா, அந்த எண்ணங்களை எண்ணமாக இருக்கக்கூடியவர் சுவாமி தான். அதனால் அந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனுகிரகம் கிடைத்து விட்டது, நமக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். முடிந்தவர்கள் முடிந்த அளவு பூஜையை செய்து அனந்த பத்மநாப சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அனைவரும் பெற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.